எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒரு மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாப்டரில் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் 11 பார்க்கலாம். ஷோ தட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸ் காஸ் ஒய் பை எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் காஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் 6. இதை வந்து ஃபஸ்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு மாற்றிக்கணும் ஸ்டெப் 1ல். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி ஒய் காஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ். இப்போ இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வச்சுன்னா டிவிஷனில் வந்துடும். எக்ஸ் காஸ் ஒய் பை எக்ஸ். ஸோ இது மாற்றியாச்சு. இப்போ வந்து ஒய் இருக்கிற இடத்துலலாம் விஎக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹோமோஜினியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் மாற்றணும்னா எஃப் ஆஃப் இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய்ன்னு எடுத்துக்கிட்டு எஃப் ஆஃப் லேம்டா எக்ஸ் கம்மா லேம்டா ஒய். எக்ஸ் இருக்க ஒய் எக்ஸ் இருக்க இடத்துல லேம்டா எக்ஸ் ஒய் இருக்க இடத்துல லேம்டா ஒய் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ எஃப் ஆஃப் லேம்டா எக்ஸ் கமா லேம்டா ஒய் ஈக்குவல் டு ஒய்க்கு பதில் லேம்டா ஒய் காஸ் லேம்டா ஒய் பை லேம்டா எக்ஸ் ப்ளஸ் லேம்டா எக்ஸ் டிவைடட் பை இங்கேயும் எக்ஸ் இருக்க இடத்துல லேம்டா எக்ஸ் காஸ் லேம்டா ஒய் பை லேம்டா எக்ஸ். ஸோ லேம்டா லேம்டா கேன்சல் ஆகிடும், இங்கேயும் லேம்டா லேம்டா கேன்சல் ஆகிடும், இங்கேயும் லேம்டா இருக்குது வெளியே எடுத்துட்டோன்னா உள்ளே வந்து ஒய் காஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பை லேம்டா எக்ஸ் காஸ் ஒய் பை எக்ஸ். ஸோ இது லேம்டா லேம்டா கேன்சல் ஆகிடும். ஸோ இது வந்து லேம்டா பவர் 0ன்னு எடுத்துக்கலாம். எனி நம்பர் பவர் 0 1. இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் தான் ஆல்ரெடி நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். அது அந்த டேர்மே வந்துட்டனால இட் இஸ் தேர்ஃபோர் இந்த ஃபார்முக்கு வந்துருச்சு. லேம்டா பவர் என் எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய்ன்ற ஃபார்முக்கு வந்தனால தேர்ஃபோர் இட் இஸ் எ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 0ன்னு எடுத்துக்கணும். என்ன இருக்குது லேம்டா பவர் என்ன இருக்கிற இடத்துல டிகிரி 0ன்னு இருக்குது. அடுத்தது வந்து ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அவங்க டிஒய் பை டிஎக்ஸில் எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே விஎக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு புட் ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி யூவி மெத்தடில் பண்ணணும். இது வி அப்படியே வச்சுக்க எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும், வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிவி பை டிஎக்ஸ். ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கணும். இப்போ அவங்க கொடுத்துருக்குற ஈக்குவேஷனில் டிஒய் பை டிஎக்ஸில் எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே விஎக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். டிவைட் பை எக்ஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது எழுதிக்கலாம். ஒய் காஸ் ஒய் பை எக்ஸ் இன்ட்டு ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் காஸ் ஒய் பை எக்ஸ். ஸோ ஒய் இருக்கிற இடத்துல எல்லாம் இப்போ இங்கே வி பை எக்ஸ் விஎக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். விஎக்ஸ் காஸ் விஎக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் எக்ஸ் அப்படியே தான் இருக்கும் காஸ் விஎக்ஸ் பை எக்ஸ். இதில் எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும், எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்தோன்னா வி காஸ் வி ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் காஸ் வி. இந்த எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ வந்து வி காஸ் வி ப்ளஸ் 1 பை காஸ் வின்னு இருக்குது. இப்போ ஆல்ரெடி நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். வி ப்ளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ். அதுக்கு 2 நேம் கொடுத்துருக்கோம். இதை வேணால் 3 நேம் கொடுத்துட்டு 2வையும் 3யும் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ அது வந்து 2 வந்து வி ப்ளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி காஸ் வி ப்ளஸ் 1 டிவைடட் பை காஸ் வி. இந்த வி இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் வின்னு ஆகிடும். எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் v cos v plus 1 by cos v minus v. ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்போ இங்கே x dv by dx equal to v cos v plus 1 minus v cos v divided by cos v. ஸோ plus v cos v minus v cos v cancel ஆகிடும். 1 by cos v தான் இருக்கும். x dv by dx equal to 1 by cos v வந்து இப்படி இருக்கும்.
ஸோ காஸ் வி இந்த பக்கம் கொண்டு போய்டும். வேரியபிள்ஸ் எக்ஸ் டேர்ம் வி டேர்ம்லாம் செப்பரேட் பண்ணுறதுனால காஸ் வி டிவி இங்கே வந்து டிஎக்ஸ் பை எக்ஸ்ன்னு ஆகிடும். ஸோ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணுவோம். காஸை இன்டகிரேட் பண்ணோன்னா சைன் வி, இங்கே வந்து டிஎக்ஸ் பை எக்ஸ் வந்து லாக் எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ டிஃப்ரெண்ட் ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வி இருக்கிற இடத்துலலாம் ஒய் வந்து விஎக்ஸ்ன்றனால வி இருக்கிற இடத்துலலாம் ஒய் பை எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ சைன் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் ப்ளஸ் இந்த இடத்துல வந்து கான்ஸ்டன்ட் சியை வந்து லாக் சின்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு லாக்கும் ஒன்றா எடுத்துடும், லாக் சி எக்ஸ்ன்னு ஆகிடும். இங்கே வந்து சைன் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர், ஜென்ரல் சொல்யூஷன். Next example 12. Show that the differential equation two y e power x by y dx plus y minus 2x e power x by y into dy equal to 0 is homogeneous and find its particular solution. Homogeneous function first prove பண்ணனும். And find its particular solution னா general solution calculate பண்ணி முடிச்ச பிறகு அதில் வந்து xy value substitute பண்ணோம். Find its particular solution given that x equal to 0, y equal to 1. So first step 1ல dy by dxன்னு மாற்றிக்கணும். இப்போ இதில் x நியூமரேட்டரில் x இருக்கிறனால இந்த சம்மை வந்து dx by dyன்னு மாற்றிக்கலாம். இப்போ இது இந்த பக்கம் கொண்டு போகிறப்போ e power 2y e power y x by y dx equal to இது இந்த பக்கம் கொஞ்சம் minus y minus 2x e power x by y into dy. So dx by dy ன்னு எடுத்துக்கணும். minus y minus 2x e power x by y இது வந்து டிவிஷனில் வந்துடும் 2y e power x by y. ஸோ இதுக்கு வந்து f of x, y நேம் கொடுத்துக்கலாம். இப்போ லாம்டா ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் காமிக்கணும்னா x இருக்கிற இடத்துல லாம்டா x லாம்டா y சப்ஸ்டியூட் பண்ணுவோம். f of lambda x, lambda y equal to minus y இருக்கிற இடத்துல lambda y minus 2 lambda x e power x by y இருக்கிற இடத்துல lambda x by lambda y சப்ஸ்டியூட் பண்ணுவோம். டிவிஷனில் வந்து 2y, ஸோ 2 lambda y e power x by y னா lambda x by lambda y. ஸோ இதுலேயும் இங்கே லாம்டா காமனாக இருக்குது. லாம்டா வெளியில் எடுத்துட்டோம்னா மைனஸ் லாம்டா, இங்கே y minus 2x, இங்கே லாம்டா கேன்சல் ஆகிடும். e power x by y divided by 2 lambda y e power, இங்கேயும் லாம்டா கேன்சல் ஆகிடும். e power x by y இருக்குது. இந்த லாம்டா கேன்சல் ஆகிடும். ஸோ லாம்டா பவர் 0 f of x, yன்ற ஃபார்மில் வந்துருச்சு. இங்கே நம்ம f of lambda x, lambda y. ஸோ இந்த ஃபார்மில் வந்துட்டாலே therefore the function is homogeneous function of degree
0. இப்போ இதில் இது வந்து in terms of dx by dy இருக்கிற சம்மெல்லாம் put x equal to vyன்னு எடுத்துக்கணும். இது differentiating with respect to y. dx by dy equal to v அப்படியே வச்சுக்கணும். y differentiate பண்ணால் 1, y அப்படியே வச்சுக்கணும் dv by dy. இந்த equation 2ன்னு எடுத்துக்கணும். ஆல்ரெடி கொஸ்டின் உள்ள dx by dyல x இருக்கிற இடத்துல எல்லாம் vy சப்ஸ்டிட் பண்ணோம். dx by dy ஃபஸ்ட்டு திருப்பி எழுதிக்கலாம். y minus 2x e power x by y by 2y e power x by y. ஸோ x இருக்கிற இடத்துல எல்லாம் இப்போ vy சப்ஸ்டிட் பண்ணலாம். y minus 2vy e power vy by y whole divided by 2y e power vy by y. y கேன்சல் ஆகிடும். இங்கேயும் y by y கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கேயும் y இருக்குது, இங்கேயும் y இருக்குது. y வெளியில் எடுத்துட்டோன்னா 1 minus 2v e power v. கீழே வந்து 2y e power vன்னு இருக்குது. ஸோ இந்த y கேன்சல் ஆகிடும். இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 3 நேம் கொடுத்துக்கலாம். 2வையும் 3யும் இப்போ ஈக்குவேட் பண்ண போகிறோம். 2 வந்து v plus y dv by dy. இது ஈக்குவேஷன் 2 வந்து dv by dy. நான் xன்னு போட்டேன். equal to இங்கே வந்து 1 minus 2v e power v by 2e power vன்னு இருக்குது. இந்த ப்ளஸ் v இந்த பக்கம் கொண்டு வந்துட்டால் மைனஸ் வின்னு ஆகிடும். y dv by dy equal to 1 minus 2v e power v by 2e power v minus v. இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறோம். 1 minus 2v e power v minus 2v e power v by 2e power v. ஸோ இங்கே வந்து கொஸ்டினில் இங்கே மைனஸ் சைன் இருக்குது. ஸோ இதில் மைனஸ் சைன் போட்டே வரணும். ஸோ இங்கே -1 ஆகிடும், இல்லாமல் ப்ளஸ் ஆகும். இது -2, இது கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக -1/2 e power vன்னு இருக்குது. இங்கே y dv by dy. இப்போ வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் பண்ணாலும் இங்கே 2e power v இங்கே வந்துடும். dv இங்கே மைனஸ் dy by y. ஸோ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். e power v இன்டகிரேட் பண்ணால் e power v தான். இங்கே dy by y வந்து log y ப்ளஸ் சின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அவங்க ஒரு v எல்லாம் y by x, நம்ம x வந்து vyன்னு சப்ஸ்டிட் பண்ணனால v எல்லாம் x by yன்னு சப்ஸ்டிட் பண்ண மறுபடியும். ஸோ 2e power x by y minus log y plus c. ஸோ இதுதான் இப்போ ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ அவங்க ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ வந்து 0, ஒய்யோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிட்டு. ஸோ புட் x equal to 0. இதை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க கொஸ்டினில். ஸோ 2e power 0 by 1 minus log 1 plus c. e power 0 1, அதனால் 2 into 1. இது log 1ஓட வேல்யூ 0. ஸோ சியோட வேல்யூ இப்போ 2ன்னு கிடச்சிருக்கு. அதை வந்து இப்போ இந்த ஈக்குவேஷனில் இதுக்கு வந்து 5 நேம் கொடுத்துக்கலாம். 2, 3, 4ன்னு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட்டிங் இன் 4th equation. 2e power x by y minus log y plus 2. minus log y இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 2e power x by y plus log y equal to 2. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர்.
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.